ஒருத்தன் நேஷனல் அவார்டு வாங்கினான்னா பாராட்டணும். ஆனா இங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. நீ எதிர்பார்த்த படத்துக்கு, உனக்கு பிடிச்ச படத்துக்கு அவார்டு கிடைக்கலன்னா, அத குடுத்தவன போய் அடிக்கணும். வாங்குனவன எதுக்குடா அடிச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் வாங்குனது ஒண்ணும் சாதாரண ஆள்லாம் இல்ல. அவரு ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்காரு, எங்கெல்லாம் போய் படம் நடிச்சிருக்காரு, எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஹோல் ஜெனரேஷன் பசங்க, இந்த ஒல்லியா இருக்கிற பசங்க, நம்மளாலயும் முடியும், நம்மளும் ஒரு ஆள் தான், நம்மளும் சாதிக்கலாம், நம்மளும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள். ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ஒருத்தருக்கு மேல ஹேட் இருக்குது. ஆனா அவர் ஜெயிச்சுட்டே போறாரு, அவருக்கு எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஹேட் இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரி தான் இது. அண்ட் இதுல புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அவார்டு தகுதியான ஒரு ஆள் கையில தான் போய் கிடைக்குது. அண்ட் அந்த ஆளு தமிழ் சினிமால இருந்துட்டு, அது பாலிவுட் சினிமாவா இருக்கணும், ஹாலிவுட் சினிமாவா இருக்கும், எங்கெல்லாமோ வேர்ல்ட் லெவல்ல போய் நடிச்சு படம் அவார்டு வாங்கியிருக்காரு, பெரிய படம்லாம் நடிச்சிருக்காரு. அப்படி இருந்தபுறமே அவருக்கு ஒரு ஹேட்டு. அண்ட் அந்த அவார்டுக்கு அந்த படம் தகுதி இல்லை, அந்த ஆக்டர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றது, நம்ம இந்த உலகத்துல தானே இருக்கோம். இங்க தகுதி இருக்கிற எல்லாருக்கும் தகுதியானது கிடைக்குதா? வாட் எவர் ஹேப்பன், we have to accept it.